3. புவி எப்போது தோன்றியது என்று விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள்? அ. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். அ. 8000 ஆண்டுகளுக்கு முன். இ. 20 இலட்சம் ஆண்டுகளுக்கு முன். இ. 5000 ஆண்டுகளுக்கு முன். விடை 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். 2. மனிதன் நடக்கத் தொடங்கிய காலத்தை எவ்வாறு கணிக்கின்றனர்? அ. 8000 ஆண்டுகள். அ. 20 இலட்சம் ஆண்டுகள். இ. 3 லட்சம் ஆண்டுகள். இ. 460 கோடி ஆண்டுகள். விடை 20 இலட்சம் ஆண்டுகள். 3. புவி எங்கும் மனிதர்கள் பரவியிருந்த காலம் எது? அ. 20 இலட்சம் ஆண்டுகள் முன். அ. 3 லட்சம் ஆண்டுகள் முன். இ. 8000 ஆண்டுகள் முன். இ. 5000 ஆண்டுகள் முன். விடை 3 லட்சம் ஆண்டுகள் முன். 4. வேளாண்மை முதன்முதலாக எப்போது தோன்றியது? அ. 5000 ஆண்டுகளுக்கு முன். அ. 8000 ஆண்டுகளுக்கு முன். இ. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். இ. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். விடை 8000 ஆண்டுகளுக்கு முன். 5. நாகரிகம் தோன்றியது எப்போது? அ. 8000 ஆண்டுகள் முன். அ. 5000 ஆண்டுகள் முன். இ. 20 இலட்சம் ஆண்டுகள் முன். இ. 3 லட்சம் ஆண்டுகள் முன். விடை 5000 ஆண்டுகள் முன். 6. தற்கால மனிதன் தோன்றியது எப்போது? அ. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன். அ. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். இ. 5000 ஆண்டுகளுக்கு முன். இ. 8000 ஆண்டுகளுக்கு முன். விடை 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன். 7. நமது முன்னோர்கள் எதன் மூலம் தங்கள் உணவு தேவையை பூர்த்தி செய்தனர்? ஏ. வேளாண்மை. பி. விலங்குகளை வளர்த்தல். சி. வேட்டையாடுதல். டி. வர்த்தகம். விடை வேட்டையாடுதல். 8. கீழ்க்கண்டவற்றுள் எது பழங்கால மனிதனின் முக்கிய வேலையாக இருந்தது? ஏ. சினிமா பார்த்தல். பி. வேட்டையாடுதல். சி. கல்வி கற்பித்தல். டி. விவசாயம். விடை வேட்டையாடுதல். 9. பழங்கால மனிதர்கள் தங்கியிருந்த இடம் எவ்வாறு இருந்தது? ஏ. அரண்மனை. பி. குகை. சி. நகரம். டி. பள்ளி. விடை குகை. 10. மனிதர்கள் பரிணாம வளர்ச்சியை இங்கே அடைந்த கதையை கூறும் தொல்லியல் ஆதாரம் என்ன? அ. புராணங்கள். அ. மானுடவியல். இ. மக்கள் கதைகள். இ. நாட்டுப்புற பாடல்கள். பதில் மானுடவியல். 11. மனித பரிணாம வளர்ச்சி பற்றி அறிவியல் நோக்கில் நாம் என்ன செய்ய முடியும்? அ. பழமொழிகள் படிக்கலாம். அ. தொல்லியல் ஆய்வுகளை புரிந்துகொள்ளலாம். இ. புராணங்களை நம்பலாம். இ. கற்பனை கதைகளை உருவாக்கலாம். பதில் அ. தொல்லியல் ஆய்வுகளை புரிந்துகொள்ளலாம். 12. அறிவியல் நெறியில் பரிணாம வளர்ச்சியை ஆய்வு செய்ய உதவும் துறை எது? அ. மருத்துவம். அ. பொருளியல். இ. தொல்லியல். இ. மொழியியல். பதில் இ. தொல்லியல். 13. மனித பரிணாம வளர்ச்சியை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ளும் முக்கியமான வாய்ப்பு எது? அ. நாகரிக கதைகள். அ. புராண வரலாறுகள். இ. தொல்லியல் ஆதாரங்கள். இ. நவீன இலக்கியங்கள். பதில் இ. தொல்லியல் ஆதாரங்கள். 14. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எங்கு தோன்றினான்? அ. ஆசியா. அ. ஆப்பிரிக்கா. இ. யூரோப். இ. ஆஸ்திரேலியா. பதில் அ. ஆப்பிரிக்கா. 15. ஆஸ்ட்ரலோபிதிகஸின் முக்கிய சிறப்பம்சம் என்ன? அ. முழுமையாக நிமிர்ந்த நிலையில் நடந்தான். அ. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். இ. கலாச்சார வளர்ச்சி கொண்டவன். இ. மொழி பேசத் தொடங்கினான். பதில் அ. மனித மற்றும் குரங்கின் பண்புகளுடன் காணப்பட்டான். 16. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் எந்த காலப்பகுதியில் வாழ்ந்தான்? அ. 10 முதல் 8 மில்லியன் ஆண்டுகள் முன்.
ஆ 6 முதல் 4 மில்லியன் ஆண்டுகள் முன். இ 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் முன். இ 2 முதல் 1 மில்லியன் ஆண்டுகள் முன். பதில் இ 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் முன். 17. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் பற்றிய கீழ்க்கண்டவற்றில் தவறானது எது? அ நடக்க கற்றுக்கொண்டான். ஆ ஆப்பிரிக்காவில் தோன்றினான். இ நவீன மனிதன் போல வாழ்ந்தான். இ மனித மற்றும் குரங்கின் பண்புகள் இருந்தன. பதில் இ நவீன மனிதன் போல வாழ்ந்தான். 18. ஆஸ்ட்ரலோபிதிகஸின் நடப்பதற்கான திறன் எதனை உணர்த்துகிறது? அ கைகளால் நடப்பது. ஆ நிமிர்ந்து நடப்பது. இ இரு கால்களில் பாய்ந்தல். இ ரீங்காரம் போன்று நகர்த்தல். பதில் ஆ நிமிர்ந்து நடப்பது. 19. ஹோமோ ஹேபிலிஸ் எப்போது வாழ்ந்தான்? அ 4 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் முன். ஆ 2.3 முதல் 1.4 மில்லியன் ஆண்டுகள் முன். இ 3 முதல் 2 மில்லியன் ஆண்டுகள் முன். இ 1 முதல் 0.5 மில்லியன் ஆண்டுகள் முன். பதில் ஆ 2.3 முதல் 1.4 மில்லியன் ஆண்டுகள் முன். 20. ஹோமோ ஹேபிலிஸின் முக்கிய சாதனை எது? அ நிமிர்ந்து நடப்பது. ஆ கருவிகளை உருவாக்குதல். இ மொழி பேசத் தொடங்குதல். இ தீயை கண்டறிதல். பதில் ஆ கருவிகளை உருவாக்குதல். 21. ஹோமோ ஹேபிலிஸ் கால் விரல்களின் தன்மை எது? அ நீளமான விரல்கள். ஆ நகங்கள் கொண்ட விரல்கள். இ இறுகப்பற்ற வசதியான பெரிய கால் விரல்கள். இ நுனியில் கூர்மையான விரல்கள். பதில் இ இறுகப்பற்ற வசதியான பெரிய கால் விரல்கள். 22. ஹோமோ ஹேபிலிஸின் முக அமைப்பில் ஏற்பட்ட மாற்றம் எது? அ கண்கள் பெரியவை. ஆ தாடை நீட்சி அதிகரித்தது. இ தாடை நீட்சி சற்றே குறைந்தது. இ வாய் பகுதி முன்னுக்கு வந்தது. பதில் இ தாடை நீட்சி சற்றே குறைந்தது. 23. ஹேபிலிஸ் என்ற சொல்லின் பொருள் என்ன? அ பேசும் மனிதன். ஆ செயல்திறன் கொண்ட மனிதன். இ நேர்த்தியான மனிதன். இ கருவி மனிதன். பதில் இ கருவி மனிதன். குறிப்பு ஹபிலஸ் என்பது லத்தீன் சொல்லாகும். ஹேண்டிமேன் எனவும் குறிப்பிடுவர். வணக்கம். முதல் கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் அவங்களும் முதன்மையாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இந்த ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் என்ற மனித மூதாதையர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் தான் இந்த ஆந்த்ரோலோபிதிகஸ் என்ற அந்த மனித மூதாதையருக்கான இனம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இதுதான் மனித இன வளர்ச்சியின் ஆரம்ப நிலை. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஆரம்ப நிலையே இந்த ஆஸ்ட்ரோலோபிதிகஸ். அடுத்து இரண்டாவது கேள்வி, தென்னாப்பிரிக்கா மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்த தென்னாப்பிரிக்கா மனிதன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ், அதுக்கப்புறம் பார்க்குறது ஹோமோ ஹேபிலஸ். இந்த ஹோமோ ஹேபிலஸ் தான் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தாங்க. இவனுடைய இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவிகளை பயன்படுத்துவதில் நிபுணராக இருந்தாங்க. அப்போ இந்த ஒரு 8 வகையான இனங்களை கொடுத்துருக்குறாங்க. 8 வகையான மனித மூதாதையர் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஹோமோ ஹேபிலஸ், இவங்களும் தென்னாப்பிரிக்காவில் தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த கற்கருவிகளை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் இந்த ஹேண்டிமேன் என்றும் அழைக்கப்படுகிறாங்க. கருவிகளை பயன்படுத்தியது இந்த ஹோமோ ஹேபிலஸ். இதை நம்ம குறிப்பாக படிச்சுக்கணும். அடுத்து இது மூன்றாவது இனம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஹேபிலஸ் பார்த்தோம். இப்போ ஹோமோ எரெக்டஸ். இந்த ஹோமோ ஹேபிலஸ் பார்த்தோம் முன்னாடி. இப்போ ஹோமோ எரெக்டஸ் முதன்மையாக வாழ்ந்த இடம் எது? எங்கே வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. முதல்ல ஆப்பிரிக்காவில் மட்டும்தான் இருந்தாங்க அந்த 2 இனமும், ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸும்
ஹோமோ ஹேபிலஸும். இப்போ பாருங்கள், அடுத்தது ஹோமோ எரக்டஸ். இந்த இனம் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா 2 பகுதிகளிலுமே காணப்படுகிறது. இப்போ இந்த ஹோமோ எரக்டஸோட முக்கியமான இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெருப்பை முதலில் கண்டுபிடித்தவர்கள், இந்த ஆதிகால மனுஷன் சொல்கிறோம்ல, நெருப்பை கண்டுபிடித்தவர்கள், பயன்படுத்தியவர்கள், அது வந்து இந்த ஹோமோ எரக்டஸ் தான் வந்து நெருப்பை முதலில் பயன்படுத்தியவர்கள். கருவிகள் பயன்படுத்தியவன் ஹோமோ ஹேபிலஸ், நெருப்பை பயன்படுத்தியவன் ஹோமோ எரக்டஸ். இதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்த 4வது கேள்வி, பீகிங் மனிதன் வாழ்ந்த இடம் எது, நாடு எது? இந்த பீகிங்னு பார்த்தாலே அது வந்து சீன மொழி சொல்லாக தான் இருக்குது. அப்போ இந்த பீகிங் மனிதன் வந்து ஹோமோ எரக்டஸ் வகையை சார்ந்தவன். இவன் வந்து சீனாவில் வந்து காணப்பட்டான். சீனாவின் பீஜிங் அருகே வாழ்ந்ததால் வந்து பீகிங் மனிதன் என்று அழைக்கப்பட்டார். இவங்க வந்து ஹோமோ எரக்டஸ் வகையை சார்ந்தவங்க தான். ஹோமோ எரக்டஸ் வகையை சார்ந்தவங்க தான் வந்து இந்த பீகிங் மனிதன். அப்போ ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ், ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோ எரக்டஸ். அப்போ இந்த பீகிங் மனிதன் எந்த வகையை சார்ந்தவங்கன்னா ஹோமோ ஹேபிலஸ். சீனாவில் காணப்பட்ட மனிதன் தான் வந்து ஹோமோ எரக்டஸ் மனிதன் தான் பீகிங் மனிதன் என்றும் அழைக்கப்பட்டான். அடுத்து 5வது கேள்வி, ஹோமோசெப்பியன்ஸின் பிறப்பிடம் எது? இந்த ஹோமோசெப்பியன்ஸ் நவீன மனிதன், ஹோமோசெப்பியன்ஸின் பிறப்பிடம் வந்து ஆப்பிரிக்காவில் தான் தோன்றினான். நவீன மனிதனான ஹோமோசெப்பியன்ஸ் ஆப்பிரிக்காவில் தோன்றினாங்க. பின்னாடி உலகம் முழுவதும் பரவினாங்க. யார்? ஹோமோசெப்பியன்ஸ், நவீன மனிதன். 6வது கேள்வி, நியாண்டர்தால் மனிதர்கள் முதன்மையாக வாழ்ந்த பகுதி எது? எந்த பகுதியில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா மற்றும் ஆசியா. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து நாடோடியாக பிற கண்டங்களுக்கும் பரவி செல்றாங்க. அப்போ நியாண்டர்தால் இன மக்கள் பெரும்பாலும் ஐரோப்பாவிலும் மேற்காசியாவிலும் வாழ்ந்தனர். இவங்க வந்து குறிப்பாக என்னன்னா இந்த உறைபனி காலத்தில் வாழ்ந்தனர். உறைபனி காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் இந்த நியாண்டர்தால் மனிதர்கள். அடுத்து 7வது கேள்வி, குரோ-மேக்னன்ஸ் மக்கள் வாழ்ந்த இடம் எது? இந்த குரோ-மேக்னன்ஸ் அப்படின்ற ஒரு இனம் இருக்குது. இந்த மக்கள் எங்கே வாழ்ந்தாங்க? இந்தியாவா, சீனாவா, பிரான்ஸா, ஆப்பிரிக்கா? குரோ-மேக்னன்ஸ் பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்டார்கள். குரோ-மேக்னன் மக்கள் வந்து பிரான்சில் முதன்மையாக வாழ்ந்ததால் அப்பெயர் வந்து பெற்றனர். இவங்க வந்து என்னது, கலை மற்றும் கருவிகளில் மேம்பட்டு இருந்தனர். குரோ-மேக்னன்ஸ் மக்கள் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்தாங்க. அப்போ 8வது கேள்வி, ஹைடல்பர்க் மனிதன் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது? இந்த ஹைடல்பர்க் என்ற மனிதன் வந்து எங்கே கண்டுபிடிச்சானா லண்டனில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இந்த ஹைடல்பர்க் மனிதர் வந்து ஜெர்மனியில் இருக்க ஹைடல்பர்க் என்ற இடத்துல தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டான். ஹைடல்பர்க் என்பது ஜெர்மனியில் உள்ள இடம். இந்த மனிதன் வந்து லண்டனில் வாழ்ந்துருக்கிறான். இவ்விடம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியாண்டர்தால் மனிதனுக்கும் ஹோமோ எரக்டஸ் இந்த இனத்துக்கும் நடுவில் வாழ்ந்த இனம் தான் வந்து ஹைடல்பர்க் மனிதன். நியாண்டர்தால் மனிதனுக்கும் ஹோமோ எரக்டஸுக்கும் இடையில் வாழ்ந்த மனிதன் பேர் தான் வந்து ஹைடல்பர்க் மனிதன். அடுத்து 9வது கேள்வி, பீகிங் மனிதன், அதாவது சீனாவில் இருக்கிற இந்த பீகிங் மனிதன் எந்த இனத்தில் சேர்கிறார்? எந்த இனத்தில் வருது இந்த பீகிங் மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ எரக்டஸ். இந்த ஹோமோ எரக்டஸ் என்ற இனத்தை தான் வந்து சார்ந்தாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ், ஹோமோ ஹேபிலக்ஸ், ஹோமோ எரக்டஸ். அப்போ இந்த சீனாவில் இருக்கிற பீகிங் மனிதன் வந்து ஹோமோ எரக்டஸ் இனத்தை சார்ந்தவன். இந்த ஹோமோ எரக்டஸ் என்பவன் தான் வந்து நெருப்பை பயன்படுத்திய ஆதி மனிதர்களில் ஒருவர். அடுத்து 10வது கேள்வி, நியாண்டர்தால் மனிதர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்தார்கள்? எந்த காலத்துலனா கல்காலம், அதாவது கற்காலம், கல்யுகத்தில் வாழ்ந்தவங்க. இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் தான் வந்து மரணங்கள், அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்த முதல் இனமாக கருதப்படுகிறது. இது யாருன்னா நியாண்டர்தால் இனம். இவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நியாண்டர்தால் மனிதர்கள் எங்கே வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு. அடுத்து 11வது கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல பார்த்தது இந்த ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸின் உடல் அமைப்பு எப்படி இருந்தது எப்படின்னா, 2 கால்களிலும் நிமிர்ந்து நடப்பவர், 2 கால்களிலும் நிமிர்ந்து நடப்பவர் தான் வந்து மனித இனத்தின் முன்னோடி. இவங்க தான் முதல் இனமாக கருதப்படுகிறது ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ்.
மனித இனத்தின் முதல் முன்னோடிகள் இவங்க தான். முக்கியமான கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ்க்கு அப்புறம் ஹோமோ ஏபிலஸ். ஹோமோ ஏபிலஸ் உடன் தொடர்புடைய முக்கிய கண்டுபிடிப்பு எது? இந்த ஹோமோ ஏபிலஸ் என்பவங்க என்னத்தை முக்கியமாக கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவிகள். இதெல்லாம் கருவிகள், கற்கருவிகள். இந்த ஹோமோ ஹேபிலஸ் வந்து ஹேண்டிமேன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஏன்னா இவங்க கற்கள் மற்றும் எளிய கருவிகளை தயாரித்து பயன்படுத்தினார்கள். ஹேண்டிமேன். ஹோமோ ஹேபிலஸ் வந்து கருவிகளை தயாரித்தாங்க. அப்போ ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் இரு காலில் நடந்தாங்க. ஹோமோ கருவிகளை கண்டுபிடிச்சாங்க. அடுத்து இந்த 13வது கேள்வி, ஹோமோ எரக்டஸ் எதில் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர்? நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நெருப்பின் பயன்பாடு. நெருப்பை கண்டுபிடிச்சவங்களே இவங்க தான். நெருப்பை கண்டுபிடித்த முதல் இனம் ஹோமோ எரக்டஸ். அப்போ இந்த 14வது கேள்வி, குரோமேகனன்ஸ் மக்களால் பயன்படுத்தப்பட்ட கருவிகள் என்ன? இந்த குரோமேகனன்ஸ் இவங்க வந்து பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, கலை மற்றும் கருவிகளில் மேம்பட்டவர்கள். இவங்க என்ன பண்ணாங்க, எலும்பு மற்றும் கற்களை கொண்ட கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. எலும்பு மற்றும் கற்களை கொண்ட கருவிகள். அப்போ கொஞ்சம் யுகம் வந்து புதிய கற்காலத்தை நோக்கி செல்கிறது. குரோமேகனன்ஸ். அடுத்து 15வது கேள்வி, தற்போதைய நவீன மனிதனான ஹோமோசெப்பியன்ஸ் அவனுடைய சிறப்பு அம்சம் என்ன? ஏ நீண்ட கை, பி பெரிய பற்கள், சி மேம்பட்ட மூளை, டி குரல் இல்லை. அவனோட முக்கியமான மேலே என்னன்னா மேம்பட்ட மூளை. அதனால் என்னாச்சு, ஹோமோசெப்பியன்ஸ் வந்து அதிகமான அந்த மேம்பட்ட மூளை இருந்ததுனால அவனுடைய யோசனை, கற்பனை மற்றும் மொழி வளர்ச்சிக்கு உதவியது. இவன் தான் நவீன மேம்பட்ட மனிதன். அடுத்த 16வது கேள்வி, நியாண்டர்தால். இந்த நியாண்டர்தால் என்ற ஒரு மனித இனம் காணப்படுகிறது. அவங்க எங்கே காணப்பட்டாங்கன்னா ஆசியா மற்றும் ஐரோப்பா நாடுகளில் காணப்பட்டாங்க. அதை வந்து எப்படி கூட்டாக சொல்லுவாங்கன்னா யுரேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. யுரேஷியா. யூன்றது வந்து யூரோப்பியும், சியா என்பது வந்து ஆசியாவையும் குறிப்போம். அப்போ ஐரோப்பா ஆசியா கண்டத்தை சார்ந்தவங்க தான் வந்து இந்த நியாண்டர்தால் மனிதர்கள். இவங்களோட முக்கியமான இது என்னென்னா, இறந்தவர்களை முதல்ல அடக்கம் செய்தவர்கள். அவங்க தான் வந்து இந்த நியாண்டர்தால் மனிதன். இவங்க வந்து ஆசியா மற்றும் ஐரோப்பா பகுதிகளில் காணப்பட்டாங்க. 17வது கேள்வி, ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் இவங்களுடைய மூளையின் அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 400லேருந்து 550 சிசி. இது வந்து விலங்குகளுக்கு மேல் கொஞ்சம் மேம்பட்ட ஒரு மூளை அமைப்பு. இரு கால்களிலும் முதல்ல நடந்தவங்க தான் வந்து ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ். மனித மூதாதையரின் முதல் இனமாக கருதப்படுகிறவங்க தான் வந்து இந்த ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ். அடுத்து 18வது கேள்வி, ஹோமோ ஹேபிலஸை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், திரும்ப மாற்றி கேட்குறோம். ஹோமோ ஹேபிலஸை ஹேண்டிமேன் என்று அழைப்பது ஏன்? ஏன்னா இவங்க தான் முதல்ல என்ன பண்ணாங்க, கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. யார்? ஹோமோ ஹேபிலஸ். ஹேண்டிமேன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அடுத்து 19வது கேள்வி, ஹோமோ எரக்டஸ் கண்டுபிடித்த முக்கிய கண்டுபிடிப்பு எது? இந்த ஹோமோ எரக்டஸ் என்பவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பை முதலில் கண்டுபிடிச்சவங்க தான் வந்து இந்த ஹோமோ எரக்டஸ். அடுத்து ஹோமோசெப்பியன்ஸ், நவீன மனித இனம் ஹோமோசெப்பியன்ஸ் எப்பொழுது தோன்றினான்னு பார்த்தீங்கன்னா சுமார் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தான் வந்து நவீன மனிதன் தோன்றினான். அடுத்து 21வது கேள்வி, குரோமேகனன்ஸ் பிரான்ஸ் நாட்டில் காணப்பட்ட மனிதன். குரோமேகனன்ஸ் கலை வளர்ச்சியில் பங்காற்றியது எப்படின்னா குகை ஓவியங்கள் மற்றும் அந்த கருவிகளில் எலும்பை வச்சு கற்கருவிகளையே வந்து ஒரு புது டிசைனாக பண்ணவங்க தான் வந்து இந்த குரோமேகனன்ஸ் பிரான்ஸ் நாட்டில் காணப்படுகிறார்கள். அடுத்து 22வது கேள்வி, ஹோமோசெப்பியன்ஸ் என்று வாழும் மனிதர்களின் பெயர் என்னன்னா அவங்களும் வந்து ஹோமோசெப்பியன்ஸ் தான். இன்று வாழும் நவீன மனிதனின் பெயரே வந்து ஹோமோசெப்பியன்ஸ் தான். 23 ஹைடல்பர்க் மனிதன் உடலமைப்பு எப்படி இருந்தது? இவன் வந்து லண்டனில் காணப்பட்டான். நியாண்டர்தால் மனிதனுக்கும் ஹோமோ எரக்டஸுக்கும் இடைப்பட்ட ஒரு மனித இனம் தான் வந்து யார்? ஹைடல்பர்க் மனிதன். மனித வடிவத்தில் தான் இருந்தான். 24வது கேள்வி, பீக்கிங் மனிதன் எவ்வகை வாழ்க்கை முறையில் இருந்தனர்? சீனாவில் இருந்தவங்க பீக்கிங் மனிதர் வேட்டையாடுதல் மற்றும் இந்த வேட்டையாடுதல் வாழ்க்கையில் தான் வந்து அவங்க குறிப்பாக காணப்பட்டாங்க. பீக்கிங் மனிதன்.
25வது கேள்வி, நியாண்டர்தால் மனிதன் மரணங்களுக்கு என்ன செய்தனர்? என்னன்னா முதல்ல மனுஷன் வந்து இறந்தவர்களை மதிப்புடன் அடக்கம் செய்தனர். யார்? இந்த நியாண்டர்தால் மனிதர்கள். இவங்க தான் இறந்தவர்களை முதல்ல புதைத்தாங்க, அடக்கம் செய்தனர். அடுத்து 26வது கேள்வி, ஹோமோசேப்பியன்ஸ் மற்றும் நியாண்டர்தால் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? இவங்களுக்கு இடையேயான வித்தியாசம் என்னன்னா அனைத்தும் மூளையின் அளவு, உடல் அமைப்பு, குரல் பயன்பாடு அனைத்துமே வந்து வேறுபாடு காணப்பட்டது. அடுத்து 27வது கேள்வி, குரோமேகனன்ஸ் மக்கள் எந்த இயற்கை கலைகளில் ஈடுபட்டனர்? எந்த இதெல்லாம் பிரான்ஸ் நாட்டில் இருந்தாங்க குரோமேகனன்ஸ். குகை ஓவியங்கள் வரைகிறதுல ஈடுபட்டாங்க. விலங்குகள் போன்றவற்றை ஓவியமாக வரைந்தாங்க. அடுத்து 28வது கேள்வி, ஹோமோ எரக்டஸ் மொழி வளர்ச்சியில் பங்கு வகித்தாரா? ஆமா இல்லையா? ஆமாம், மொழி வளர்ச்சியில் பங்கு பெற்றாங்க. அடிப்படை குரல் மற்றும் ஒலி வழியாக தகவல் பரிமாற்றம் இருந்ததாக நம்பப்படுகிறது. ஆஸ்ட்ரலோபிதிக்ஸ் இரு கால்களிலும் நடக்குமா? ஆம், 2 கால்களிலும் நடக்கக்கூடிய ஒரு மனித மூதாதையரின் முன்னோடி இனம் தான் வந்து இந்த ஆஸ்ட்ரலோபிதிகஸ். அடுத்து 30வது கேள்வி, நவீன மனிதன் எந்த இடத்தில் சேர்கின்றான்? சி, ஹோமோசேப்பியன்ஸ். நவீன மனிதன் என அழைக்கப்படுபவர் த ஹோமோசேப்பியன்ஸ். 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றினான். முதல் கேள்வி, தொல்லியல் என்றால் என்ன? இந்த தொல்லியல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ, வேளாண்மை பற்றிய அறிவு, பி, மனிதர்கள் பற்றிய ஆய்வு, சி, பழமையான பொருட்கள் பற்றிய ஆய்வு, டி, அரசியல் வரலாறு. தொல்லியல் என்பது பழமையான தொல்லியல் பொருட்கள் பற்றிய அறிவு. தொல்லியல் என்பது இந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறதன் மூலமாக கிடைக்கும் இந்த பழங்கால பொருட்களை வைத்துக்கொண்டு இந்த பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்ற தகவல்களை திரட்டும் ஒரு ஆய்வு தான் வந்து தொல்லியல். இதற்கு மிக முக்கியமான அடிப்படையாக இந்த அகழ்வாராய்ச்சி பணிகள் உதவுகின்றன. அடுத்து 2வது கேள்வி, மானுடவியல் அதாவது மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி என்பது என்ன? ஆந்த்ரோபாலஜி என்பது மனிதர்கள் மற்றும் அவர்கள் பரிணாம வளர்ச்சி பற்றிய ஆய்வு தான் வந்து இந்த ஆந்த்ரோபாலஜி. இந்த மானுடவியல் என்பது மனித இனத்தின் உடலியல், சமூக மற்றும் கலாச்சார வளர்ச்சியை பற்றி ஆய்வு பண்ணுறது தான் வந்து இந்த மானுடவியல் ஆந்த்ரோபாலஜி. அடுத்து 3வது கேள்வி, ஆந்த்ரோபோஸ். இந்த ஆந்த்ரோபோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? அப்போ இந்த ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா அது வந்து கிரேக்க மொழி சொல். அது மாதிரி இந்த ஆந்த்ரோபோஸ் என்ற கிரேக்க வார்த்தையின் பொருள் என்ன? அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் என்று பொருள். ஆந்த்ரோபோஸ் என்பது கிரேக்கத்தில் மனிதன் என்பதை குறிக்கிறது. அடுத்த 4வது கேள்வி, லோகோஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆந்த்ரோபாலஜி. அப்போ அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகோஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் அல்லது காரணம். மனிதனுடைய எண்ணங்கள் காரணம் அல்லது அறிவு என்ற பொருளை கொண்டது தான் வந்து இந்த லோகோஸ். மனிதனுடைய எண்ணங்கள் அல்லது காரணம் அல்லது அறிவு, அதுதான் வந்து லோகோஸ். ஆந்த்ரோபாலஜி மனிதனுடைய எண்ணங்கள். அடுத்த 5வது கேள்வி, மானுடவியல் என்பது மனிதர்களின் டேஷ் மற்றும் சமூக நிகழ்வுகளை ஆராய்கிறது. மனிதனுடைய சமூக மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஆராய்கிறது. கலாச்சாரம் எப்படி இருந்தாங்க, மானுடவியல் என்பது மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, சமூகத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி உள்ளடக்கிறது தான் வந்து இந்த மானுடவியல். அடுத்த 6வது கேள்வி, தொல்லியல் ஆய்விற்கு முக்கிய ஆதாரம் என்ன? நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், அகழ்வாராய்ச்சி பொருட்கள், அங்கே கிடைக்கிற பொருள். இப்போ எடுத்துக்காட்டு தொல்லியல் தளம் கீழடி, அங்கே கிடைக்கிற பொருள், அகழ்வாராய்ச்சி செய்து அங்கே கிடைக்கிற பொருட்களை வந்து பாதுகாப்பாக வைத்து தான் வந்து அங்கே எப்படி இருந்தாங்க அப்படின்றத அறிய முடிகிறது. இந்த தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து இந்த நிலத்தில் புதைந்த பழைய பொருட்களையெல்லாம் வந்து கண்டறிந்து அதை வந்து இது பண்ணுவாங்க. அதை ரேடியோ கார்பன் முறை மூலமாக அதனுடைய காலம், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நாகரிகம் என்ன, கலாச்சாரம் என்ன, சமூக அமைப்பு என்ன என்பதெல்லாம் வந்து தொல்லியல் ஆய்வு மூலம் கண்டுபிடிக்கிறாங்க. இதற்கு ஆதாரமாக இருப்பது இந்த அகழ்வாராய்ச்சி பொருட்கள். அடுத்த 7வது கேள்வி, மானுடவியலாளர்கள் இந்த ஆந்த்ரோபாலஜி அந்த துறையை சார்ந்தவர்கள்
கண்டுபிடித்த முக்கிய மனித காலடி தலங்கள் எங்கு காணப்பட்டன? முக்கிய காலடி தலங்கள் எங்கு காணப்பட்டன? தான்சானியாவில் இருக்கிற ஆப்பிரிக்கா. இந்த ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து தான் வந்து மனுஷன் வெவ்வேறு கண்டங்களுக்கு பரவினான் அப்படின்றத இது பண்ணாங்க. தான்சானியாவில் 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மனிதனின் காலடி தலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மனித இனம் முதலில் தோன்றிய கண்டம் ஆப்பிரிக்கா. அடுத்த 8வது கேள்வி, காலடி தடங்களின் வயது எவ்வாறு கண்டறியப்பட்டது? காலடி தடங்களின் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதிரியக்க கார்பன் பகுப்பாய்வு ரேடியோ கார்பன் 14 என்ற ஐசோடோப்பை பயன்படுத்தி இந்த பழமையான பொருட்களின் வயதை எல்லாம் என்ன பண்ண முடியும்? கண்டறிய முடியும். ரேடியோ கார்பன் 14. அடுத்து 9வது கேள்வி, பரிணாம வளர்ச்சி எதனால் ஏற்படுகிறது? இந்த பரிணாம வளர்ச்சி சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பார் பரிணாம வளர்ச்சியை பற்றி. அது இயற்கையின் மாற்றத்தினால இந்த பரிணாம வளர்ச்சி ஏற்படுகிறது. பரிணாம வளர்ச்சி இயற்கையின் திடீர் மாற்றங்களை எதிர்கொண்டு உயிரினங்கள் தங்களை மாற்றிக்கொள்வதை குறிக்கிறது. இடம் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்வது தான் இந்த பரிணாம வளர்ச்சி. அடுத்து 10வது கேள்வி, குரோ-மேக்னன்ஸ் என்ற மக்கள். இந்த குரோ-மேக்னன்ஸ் என்ற மக்கள் எங்கு வாழ்ந்தாங்க? பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற இந்த லாஸ்காஸ் எங்கன்னா இந்த லாஸ்காஸ் என்ற குகையில் தான் இந்த குரோ-மேக்னன்ஸ் என்ற மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அடுத்து 11வது கேள்வி, குரோ-மேக்னன்ஸ் மக்கள் வாழ்ந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற இந்த லாஸ்காஸ் குகைகள். இங்கே தான் இந்த குரோ-மேக்னன்ஸ் என்ற மக்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன. அடுத்து 12வது கேள்வி, குரோ-மேக்னன்ஸ் மக்கள், அதாவது பிரான்ஸ் நாட்டில் லாஸ்காஸ் குகையில் வாழ்ந்த இந்த குரோ-மேக்னன்ஸ் மக்கள் கொண்டிருந்த முக்கியமான பழக்கம் எது? என்ன பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு? இறந்தவர்களை புதைக்கும் பழக்கம் முதல்ல இவங்ககிட்ட தான் காணப்பட்டது. அடுத்து 13வது கேள்வி, மனித பரிணாம வளர்ச்சியில் முதன்மையான உயிரினம் எது? இந்த மனுஷனோட முதன்மையான உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ். மனித இனத்தின் முதல் முன்னோடி மிக பழமையான மனிதனுக்கு நெருக்கமான ஒரு இனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ். 14வது கேள்வி, ஹோமோ எபிலஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உபயோகம் பொருள் மற்றும் செய்யும் மனிதன், அதாவது கருவிகளை செய்யும் மனிதன் தான் இந்த ஹோமோ எபிலஸ். இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? கற்கள் மூலமாக கருவிகளை செய்ய கற்றுக்கொண்ட மனிதர்கள் ஹோமோ எபிலஸ். அடுத்து 15வது கேள்வி, ஹோமோ எரெக்டஸ் என்றால் என்னன்னா நேராக நடக்கும் மனிதன். ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ் இருக்கால்கள் நடந்தான், ஹோமோ எரெக்டஸ் நேராக நடக்க கற்றுக்கொண்டான். ஹோமோ எபிலஸ் கருவிகளை செய்ய கற்றுக்கொண்டான். பீக்கிங் மனிதன் எந்த நாட்டை சார்ந்தவர்? எந்த நாடு நம்மளுக்கே தெரியும், பீக்கிங் சீனா. 17வது கேள்வி, நியாண்டர்தால் மனிதர்கள் வாழ்ந்த நாடு எது? இந்த நியாண்டர்தால் மனிதர்கள் ஆப்பிரிக்கா மற்றும் யூரோப்பா மற்றும் ஆசியா, யுரேஷியா என்ற பகுதிகளில் இரு கண்டங்களிலும் வாழ்ந்தவர்கள். அடுத்து 18வது கேள்வி, ஹோமோசெப்பியன்ஸ் என்பதன் பொருள் என்ன? ஹோமோசெப்பியன்ஸ் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவுள்ள மனிதன். தற்கால நவீன மனிதர்களுக்கு தொடர்புடையதான் இந்த ஹோமோசெப்பியன்ஸ், நவீன மனிதர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அடுத்து, மனித பரிணாம வளர்ச்சியில் கடைசி நிலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோமோசெப்பியன்ஸ். இவங்க தான் மனித பரிணாம வளர்ச்சியின் கடைசி நிலை. ஆஸ்ட்ரோலோபிதிக்ஸ், ஹோமோ எரெக்டஸ், ஹோமோ ஹேபிலஸ், ஹோமோசெப்பியன்ஸ் கடைசி இனம், நவீன இனம். 20வது கேள்வி, மனிதன் எப்பொழுது கைவினை பொருட்களை உருவாக்க தொடங்கினான்? யார் காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா, ஹோமோ ஹெபிலஸ் காலத்தில் தான் கைவினை பொருட்களை செய்ய ஆரம்பித்தான், கற்கருவிகளை செய்ய ஆரம்பித்தான். கருவிகளை உருவாக்கியவர்கள் ஹேண்டிமேன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அடுத்து 21வது கேள்வி, எந்த மனித இனங்கள் குகை ஓவியங்களை வரைந்தனர்? குகைகளில் யார் ஓவியங்கள் வரைஞ்சாங்க? கலைத்திறன் மிக்கவங்க குரோ-மேக்னன்ஸ், பிரான்ஸ் நாட்டில் காணப்படும் லாஸ்காஸ் குகையில் வாழ்ந்தவங்க தான் இவங்க. என்ன பண்ணாங்க? குகைகளில் ஓவியம் வரைந்த இனமாக கருதப்படுகிறது. அடுத்து 22வது கேள்வி, கீழ்கண்டதில் எது மானுடவியல் பயிற்சியின் ஒரு பகுதி? மானுடவியலில் எது ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா, மனித உடலியல், அதாவது பழங்கால மனிதர்களை பற்றி ஆய்வு செய்வது, அவர்களுடைய சமூக பொருளாதார கலாச்சார நிலைகளை ஆய்வு செய்வது தான் என்னது மானுடவியல், ஆந்த்ரோபாலஜி, கிரேக்க மொழி சொல். அடுத்து 23வது கேள்வி, பரிணாம வளர்ச்சியை பற்றிய முதல் ஆதாரம் எங்கு கிடைத்துள்ளது?
எங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கிற தான்சானியா என்ற இடத்துல 3.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பான மனித காலடி தடம் கண்டுபிடிக்கப்பட்டது. 24வது கேள்வி, மனித பரிணாமத்தில் ஹைடல்பர்க் மனிதன் எங்கு கண்டறியப்பட்டான்? எங்கன்னா லண்டன். இவங்க குறிப்பாக ஐரோப்பாவில் காணப்பட்டாங்க. ஹைடல்பர்க் மனிதன். குரோமேக்னன்ஸ் என்பவன் பிரான்ஸில் காணப்பட்டான். அடுத்து 25வது கேள்வி, மனித பரிணாம வரிசையில் குரோமேக்னன்ஸ், பிரான்ஸில் இருக்கிற அந்த குரோமேக்னன்ஸ் லாஸ்கா ஸ்கோவையில் வாழ்ந்தவன் எந்த நிலையில் இருக்கிறான்? ஏன்னா நவீன நிலைக்கு முந்தையது. ஹோமோசெபியன்ஸுக்கு முன்னாடி நிலை தான் இந்த குரோமேக்னன்ஸ். நவீன மனிதருக்கு மிக நெருக்கிய தொடர்புடையவர்கள் தான் இவங்க. அடுத்து 26வது கேள்வி, தொல்லியலில் முக்கிய பெரும் காரணம் என்ன? தொல்லியல்னாலே அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா பழங்கால நாகரிகங்களை கண்டறிய. தொல்லியல் ஆய்விடங்கள் மூலமாக அகழ்வாராய்ச்சி செய்வதன் மூலமாக பழைய கால நாகரிகங்களை கண்டறிய முடியும். 27வது கேள்வி, மனிதர்கள் முதலில் பயன்படுத்திய கருவி எது? எந்த கருவி? கல்லால் ஆன கருவிகளை தான் மனித இனம் முதல்ல பயன்படுத்தியது. அதை பயன்படுத்தினவங்க யாருன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நவீன மனிதனின் மற்றொரு பெயர் என்ன? நவீன மனுஷனோட மற்றொரு பெயர் ஹோமோ செப்பியன்ஸ். ஹோமோ எரெக்டஸ் எந்த கண்டங்களில் வாழ்ந்தாங்க? எந்த கண்டங்களில் வாழ்ந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா இந்த 2 கண்டங்கள்லையும் வாழ்ந்தவங்க தான் ஹோமோ எரெக்டஸ். அடுத்த 30வது கேள்வி, மானுடவியலாளர்கள் அதாவது ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்களுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனின் பழமையை ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதாவது மனித இனம் எவ்வாறு பரிணாமம் அடைந்தது என்பதை பற்றி மானுடவியலாளர்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஆராய்ச்சி செய்கின்றனர்.